ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியிலேருந்து ஒரு சூப்பரான அனைவரும் எதிர்பார்த்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நண்பா அந்த இந்தியன் ஆர்மி வெளியிட்டிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் வெட்டினரி கார்ப்ஸ் ஜாப்க்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொறுத்தளவுக்கு இந்த ஜாப்க்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண் பெண் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இதுக்கு 21லேருந்து 32க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு இந்த ரிமோட் வெட்டினரி கார்ப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பராமரிக்கிறது, அதோட அனிமல்ஸோட உற்பத்தி, அதை சார்ந்த ஒரு துறை. இது ஒரு பழமையான இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான துறை. இதிலிருந்து ஜாப் வேக்கன்சி இப்போ வந்திருக்கு. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிவிஎஸ்சி முடிச்சிருக்கணும், அதாவது பேச்சுலர் இன் வெட்டினரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச், அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த எலிஜிபிலிட்டி பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நேபாள் சிட்டிசனாக இருந்தாலும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மொத்தம் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 15 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பொறுத்தளவு 12 மேல் கேண்டிடேட்ஸ்க்கும் 3 ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்க்ரீனிங் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்க்ரீனிங் இருக்கும். அதாவது உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நம்ம ஒரு ப்ளைன் பேப்பரில் 21x36 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ப்ளைன் பேப்பரில் நம்ம டைப் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் சர்டிஃபிகேட்டை ஒரு என்வலப்பில் வச்சு அந்த என்வலப்போட கவரில் நீங்கள் சூப்பர்ஸ்கிரிப்ட் இன் ரெட் இங்க் கிளியர்லி அப்ளிகேஷன் ஃபார் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இன் ஆர்விசி அப்படிங்கிறத ரெட் கலரில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷனுக்கான அட்ரஸ், எந்த அட்ரஸில் அனுப்பணும் அப்படிங்கிற அட்ரஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 3 5 மணி, அதாவது ஜூன் 3 5 மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் அங்கே போகிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து என்னென்ன சர்டிஃபிகேட் அதை கூட அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரிஜினல் ஆர் ப்ரொவிஷன் பிவிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அதில் அட்டாச் பண்ணணும். அதுபோல் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ஸ், செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃப்ஸ், அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட ஃபோட்டோகிராஃபை அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் நண்பர்களே அந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் ஒரு 21 சென்டிமீட்டர் இன்ட்டு 36 சென்டிமீட்டர் பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். அடுத்து அவங்க போஸ்டலில் உங்களோட அப்ளிகேஷன் அவங்க ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம்
அடுத்து வந்து உங்களை வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப் எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 61,300 வரைக்கும் இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் அலவன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.